அடுத்தது ஜூல் விளைவை பயன்படுத்தக்கூடிய மற்றொன்று மின் உருகு இழை. இப்போ வீடுகளில் நம்ம வந்து மின்சாரம் செல்லுகின்ற பொழுது ஒரு ஃபியூஸ் வயர் என்று ஃபியூஸ் வைத்திருப்பார்கள். அதில் உள்ள அந்த ஃபியூஸ் வயர் அதாவது உருகு இழை என்று அழைக்கப்படுகிறது. இது 37% ஈயம் அதாவது லெட், 63% வெள்ளீயம் டின், இந்த 2 உலோக கலவை. இப்போ இது அதிக மின்தடை, குறைந்த உருகுநிலை இந்த பண்புகளை உடையது. எனவே ஒருவேளை நம்ம மின்சுற்றில் தவறுதலான மின் இணைப்புங்கிறப்போ ஷார்ட் சர்க்கியூட் ஆகி மிக அதிக மின்னோட்டம் பாய நேர்ந்தால் உடனே உருகு இழை உருகி இணைப்பு துண்டிக்கப்படுகின்றது. எனவே பயன்படுத்தக்கூடிய சாதனம் பாதுகாக்கப்படுகின்றது. மின் விளக்கு பல்பில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த இழை, அங்கே நம்ம வெப்பப்படுத்தக்கூடிய விளைவு பயன்படுத்துகின்றோம். மின் விளக்கில் உள்ள மின் இழையின் மின்தடை மிக அதிகம். எனவே உண்டாகும் வெப்ப ஆற்றலின் அளவு அதிகமாகி உயர் வெப்பநிலை அந்த பொருள் அடைந்து ஒளிரும் பண்பை பெறுகின்றது. அந்த உருகு நிலை பொதுவாக 3380 டிகிரி சென்டிகிரேட் உடைய டங்ஸ்டன் மின்னிலை பயன்படுகின்றது. மின்னிலை விளக்கு அதாவது பல்பில் நம்ம பயன்படுத்தக்கூடிய டங்ஸ்டன் மிக அதிக உருகு நிலையான 3380 டிகிரி சென்டிகிரேட். மின்னிலையானது குறைந்த அழுத்தத்தில் மந்த வாயு நிரப்பப்பட்ட கண்ணாடி குமிழனுள் இருக்கும். மின் வில் விளக்குன்னு சொல்லுவோம். அதுலேயும் மின் பற்ற வைத்தல், சால்டர் பண்ணுறது அல்லது வெல்டிங் பண்ணுறது, 2 உலோக பரப்புகள் முனைகளை நம்ம சேர்ப்பதற்கு இதில் எல்லாமே நம்ம அதிக மின்னோட்டத்தை செலுத்தி உருக வைத்து நம்ம சேர்க்கின்றோம். ஸோ இவற்றிலும் நாம் ஜூல் விளைவையே பயன்படுத்துகின்றோம். மற்றும் மின் மாற்றி மற்றும் டைனமோ போன்ற சில அமைப்புகளில் இந்த ஜூல் வெப்ப விளைவு நமக்கு எதிர்மாறான விளைவை உண்டாக்கும். நமக்கு தேவையில்லாதது, அது தவிர்க்கப்பட வேண்டியதாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த கருவிகளில் ஏற்படும் வெப்ப ஆற்றல் குறைவாக இருக்கக்கூடிய வகையில் அந்த கருவிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இப்பொழுது வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய மின்னோட்டம் வெப்ப மின் விளைவு என்று அழைக்கப்படுகின்றது. ஜூல் வெப்ப விளைவு ஒரு மின்னோட்டத்தினால் கிடைக்கக்கூடிய விளைவு. இன்னொரு விளைவை நாம் பார்க்க போகின்றோம். இப்போது இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள், 2 கம்பிகள், ஒரு கம்பி தாமிரத்தினால் ஆன கம்பி, இன்னொரு கம்பி இரும்பினால் ஆனது. இந்த 2ஐயும் நம்ம சேர்த்து 2 சந்திகளை உருவாக்கி அதில் ஒரு சந்தி நம்ம குளிர்ந்த பனிக்கட்டிகள் உள்ள ஒரு தொட்டியில் நம்ம வைத்துக்கொண்டு மற்றொரு சந்தியை நாம் இன்னொரு தொட்டியில் அதாவது வெப்பமூட்டக்கூடிய ஒரு தொட்டியில் வைத்து நீரை கொதிக்க வைத்து கொண்டே இருந்தோம் என்றால் வெப்பநிலை அதிகரித்து கொண்டே வருகின்றது. இப்போ 2 சந்திகளின் வெப்பநிலை வேறுபாடு இருக்கின்ற பொழுது என்ன ஆகின்றது, எலக்ட்ரான்களானது வெப்ப சந்தியிலிருந்து குளிர் சந்தியை நோக்கி செல்லுகின்றது. வெப்ப சந்தியிலிருந்து குளிர் சந்தியை நோக்கி செல்லுகின்ற ஒரு எலக்ட்ரான்கள். அப்பொழுது மின்னோட்டம் அதற்கு எதிர் திசையில் செல்லுகின்ற ஒரு நிகழ்வு நடக்கும். இப்போ நம்ம குளிர் சந்தி வெப்ப சந்தி என்று பார்க்கின்றோம். அப்போ எலக்ட்ரான்களினுடைய திசையை இந்த ஆரோ மார்க்கிலிருந்து நம்ம பார்க்கின்றோம். இந்த மாதிரி 2 கடத்திகள், 2 வேறுபட்ட உலோகங்களின் சந்திகள் வெவ்வேறு வெப்பநிலைகளில் வைக்கின்ற பொழுது அந்த 2 உலோகத்தின் வழியாக ஒரு மின்னோட்டம் ஏற்படுகிறது. இப்போ ஜி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கேல்வனோமீட்டர் இடையில் வைத்தோம் என்றால் இந்த கடத்தியின் வழியாக மின்னோட்டம் செல்வதை அறிய முடிகின்றது. அந்த மாதிரி விளைவை முதலில் கண்டறிந்தவர் சீபெக். எனவே அவர் பெயரால் இந்த விளைவு சீபெக் விளைவு என்று அழைக்கப்படுகின்றது. இப்போ மாறாக நம்ம வெப்பசந்தி குளிர் சந்தி மாற்றி அமைத்தோம் என்றால் இப்பொழுது மின்னோட்டத்தின் திசை குளிர் சந்தியாக இருந்ததை நம்ம வெப்பசந்தியாக மாற்றி வெப்பசந்தியாக இருந்ததை குளிர் சந்தியாக மாற்றினோம் என்றால் இப்பொழுது எலக்ட்ரான்களின் ஓட்டம் எதிர்மாறாக இருக்கின்றது. மின்னோட்டத்தின் திசையும் அதற்கு எதிராக அமையும். ஸோ இது நம்ம இந்த சந்தி 2ஐயும் மாற்றுகின்ற பொழுது மின்னோட்டத்தின் திசை மாறுகின்றது என்பதை விளக்குவதற்காக இந்த படம் உங்களுக்கு விளக்கப்படுகின்றது. இதோட கேன்சல் ஆகி B = μ0 Ni/2a, அதாவது வட்ட சுருள் n சுற்றுகள் உடைய ஒரு சுருளின் வழியாக I ஆம்பியர் மின்னோட்டத்தை செலுத்தினோம் என்றால் ஏற்படக்கூடிய காந்த தூண்டல், மையப்புள்ளியில் ஏற்படக்கூடிய காந்த தூண்டல் μ0 Ni/2a. இப்போ இந்த சூத்திரத்தை தான் நம்ம டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர் என்ற ஒரு கருவியில் இந்த மையத்தில் ஏற்படும் காந்த தூண்டல் மதிப்பு இது என்று பார்ப்போம். டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர் அதாவது வட்ட வடிவ சுருளின் வழியாக மின்னோட்டத்தை செலுத்தினால் அது மையத்தில் சீரான காந்தப்புலத்தை ஏற்படுத்துகின்றது. அந்த காந்தப்புலத்துடன்
புவிக்காந்த புலமும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமைத்து விட்டோம் என்றால் டேஞ்சன்ட் விதி நாம் சென்ற வருடத்தில் பார்த்திருக்கின்றோம். டேஞ்சன்ட் விதி என்பது இரண்டு செங்குத்தான காந்த புலங்கள் செயல்படுகின்ற புள்ளியில் ஒரு காந்த ஊசியை வைத்தோம் என்றால் தொகுபயன் திசையை காட்டும். இப்போ இந்த படத்தில் பாருங்கள், இது டேஞ்சன்ட் கேல்வாமீட்டருடைய புகைப்படம் தான். இப்போ இந்த டேஞ்சன்ட் கேல்வாமீட்டரில் ஒரு செங்குத்தான ஒரு ஃப்ரேம், அந்த ஃப்ரேம் வந்து காந்தம் கடத்தாத பொருளாக இருக்க வேண்டும், காந்தம் ஏற்காத பொருளாக இருக்கணும். பொதுவாக எபனைட் அல்லது பிராஸ் அந்த இதெல்லாமே காந்தத்தை ஏற்காதது. ஸோ அதன் மேலே உள்ள ஒரு சுருள் சுற்றப்பட்டிருக்கும். அந்த சுருள் வந்து 2 சுற்றுகள், 50 சுற்றுகள், 5 சுற்றுகள் அல்லது 500 சுற்றுகள் இந்த மாதிரி இருக்கலாம். இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா 4 திருகுகள் இருக்கின்றன. இப்போ இதில் 0 to 2, அப்போது இந்த ஒரு சுருளானது உள்ளே போய் 2 சுருள் சுற்றி இங்கே முடிஞ்சிடும். இந்த மாதிரி 3 வகை சுருள்கள் சுற்றப்பட்டிருக்கும். இந்த செவ்வக வடிவ சுருளானது கீழே உள்ள ஒரு பேஸ் பாருங்கள், கிடைமட்டமாக இருக்குது. அதுலேருந்து ஒரு அச்சு போகுது, அதனுடன் செங்குத்தாக இது இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம இதை நிலைநிறுத்தினோன்னா டேபிளில் வைக்கின்ற பொழுது அது செங்குத்தாக அமைந்துவிடும். புவிப்பரப்பிற்கு புவி கிடைத்தளத்திற்கு செங்குத்தாக அமைந்துவிடும். அடுத்தது, இந்த சுருளின் கிடைத்தளத்தை நம்ம கிடைத்தளமாக வைத்துக்கொள்வதற்கு 3 மட்ட திருகாணிகள்னு இருக்கும், பின்னால் ஒன்று இருக்கும். இந்த 3 திருகாணிகளையும் லேசாக நம்ம மாற்றி அமைத்து இந்த கிடைத்தளம் சரியான கிடைத்தளமாக இருக்கக்கூடிய வகையில் நம்ம அமைத்து கொள்ளலாம். அடுத்தது, இந்த சுருளின் இந்த நடுவில் நம்ம மஞ்சளாக பார்க்குறோம் பாருங்கள், அது வந்து மேலே ஒரு குமிழ் மாதிரி போகும். அதில் நம்ம இந்த காந்தமானியை வைக்கலாம். இப்போ இந்த காந்தமானி வட்டமாக இருக்கக்கூடிய இந்த காந்தமானியின் நடுவில் காந்த ஊசி உள்ளது. அடுத்தது, ஒரு வட்ட வடிவ அளவுகோல் இருக்குது, வட்ட அளவுகோல் ஒன்று இருக்கின்றது. இப்போது இந்த வட்ட அளவுகோல் 0, 90, 0, 90 என்று 4 கால் பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த காந்த ஊசி இந்த செங்குத்து அந்த வட்ட சுருளின் மையமாக அமையக்கூடிய வகையில் இது இருக்கின்றது. நம்ம காந்தமானியை பொருத்திட்டோம்னாலே அந்த மையமாக அமையும், சுருளின் மையமாக அமைந்துவிடும். அப்போ நம்ம கிடைத்தளமாக இது இருந்தால் இதுவும் கிடைத்தளமாக இருக்கும். அப்போ இது செங்குத்தான தளத்தில் அமைகின்றது. இப்போ நம்ம மின்னோட்டத்தை இந்த திருகாணிகளின் மூலமாக 2 சுருள்களை பயன்படுத்தி மின்னோட்டத்தை செலுத்தலாம். அப்படி மின்னோட்டம் செலுத்தினால் இந்த செங்குத்தான ஒரு தளத்தின் ஆரத்தின் திசையில் இந்த வட்ட வடிவ இருக்கு இல்லையா, அந்த ஆரத்தின் திசையில் மையத்தை நோக்கி ஒரு சீரான காந்தப்புலம் ஏற்படுகின்றது. ஸோ செங்குத்து தளத்தில் ஒரு காந்தப்புலம், புவியினுடைய கிடைத்தள கூறு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றுக்கொன்று செங்குத்தாக செயல்படுகின்ற புலங்கள், அதில் வைக்கப்பட்டுள்ள இந்த காந்த ஊசி உடனே விலகலை அடைகின்றது. அந்த விலகல் எவ்வளவு என்பதை கொண்டு நாம் எவ்வாறு இது ஒரு கேல்வனாமீட்டராக, அதாவது மின்னோட்டத்தை அதிகரித்தால் எவ்வாறு விலகல் அதிகரித்தால் அது ஒரு கேல்வனாமீட்டர் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நாம் பார்க்கலாம்.